வணக்கம் அன்பு உறவுகளே. நான் இந்த சேனலில் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். ஏன் காரணம்னு கேட்டால், எனக்கு பர்சனலாக ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள், பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள், அதை பார்க்க போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இந்த சேனலை. ஆனால் இப்போ நான் தமிழர்கள், தமிழ் இனம் இதெல்லாம் வளரணும், தமிழ் மேலே எனக்கு தீராத காதல், தமிழ் இனத்து மேலே காதல், தமிழர்கள் எல்லாமே தலை நிமிர்ந்து நிற்கணுன்ற ஒரு தீராத அவா என் மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் எப்பயுமே என்னென்னா, நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த அப்புறம் சீமான் அவர்கள் பேசினதுக்கப்புறம் அவரோட கொள்கைகள், அவரோட பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பிடிச்சி போயிட்டு இந்த ஒரு அரசியல் பெரிய மாற்றம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு ரொம்ப ஆர்வமாக உற்று நோக்கிட்டு தான் இருப்பேன். எப்பயுமே தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே அப்படி தான் பார்த்துட்ருக்குறேன். என்னென்னா, இப்போ சமீபத்தில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்குது. ஏன் இந்த இனத்தை கொண்டு இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வருது? ஏதோ ஒரு விடிவெள்ளி வரும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு தடைக்கற்கள் மாதிரி வந்துட்டு இருக்குன்னு. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மூர்க்கமாக, ஒரு தெளிவான பார்வையோட, ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனையோடு இருக்கிறாரு. நான் எப்படியும் கொண்டு போவேன், நான் எப்படியும் என்னோடய லட்சியத்தை பயணத்திலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், எதுக்கும் சளைக்க மாட்டேன். அது ரொம்ப உத்வேகத்தை கொடுக்குது. நடுவில் சீமான் அவர்களை பற்றி, அவரோட சொந்த வாழ்க்கையை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தப்போ கூட, எதிர்மறையான கருத்துக்களை நிறைய வந்தப்போ கூட நான் அதில் பெருசாக எடுத்துக்கலை. அதாவது சொல்கிற கருத்தை எடுத்து முன்வைக்கிற விஷயங்களை பாருங்கள், எடுத்து யார் முன்வைக்கிறாங்களோ அவங்கள பற்றி பார்க்காதீங்கன்ற மாதிரி தான் நான் கடந்து போயிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லைங்க, தமிழ் தேசியத்தை ஆதரவளிக்கிறவங்க, தமிழ் தேசியத்தை விரும்புகிறவங்க, உண்மையான தமிழ் தேசியம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, சுயநலம் பார்க்காம நாளைக்கு இந்த கட்சியில் இருந்தால் இல்லை அதுக்கு ஆதரவு கொடுத்தா நாளைக்கு நமக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும்ன்ற எண்ண ஓட்டம் இல்லாமல் உண்மையாகவே தமிழ் இனம் மீண்டும் மேலே வரணும், எல்லா இனத்தை போல் தலைநிமிர்ந்து வாழணும்னு நினைக்கிற எல்லாருமே இது போன்ற அவர் மேலே வச்சிருக்கிற பர்சனல் விமர்சனங்களை புறந்தள்ளிட்டு அவருக்கு ஆதரவாக அவரோட கரம் கோர்த்து நின்றவர்கள் தான். நேரடியாக சொல்லவில்லைனா கூட மனப்பூர்வமாக இருக்கிறாங்க. அதனால தான் நமக்கு இந்த சமீபத்தில் அவர் தேர்தலுக்கு பரப்புரைக்கோ இல்லை ஏதோ ஒரு போராட்ட களத்திற்கோ போய் பேசும்போது பார்த்திங்கன்னா, முன்னெப்போதும் இல்லாத மாதிரி மக்கள் கூட்டம் வெள்ளம் ஆர்வமாக அவரோட பேச்சுகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய இது நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்தோம். இப்போ சமீபத்தில் பேசின எந்த கூட்டங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, அவரை பார்க்குறதுக்கு, அவர் பேச்சை கேட்குறதுக்கு, கைத்தட்டி ரசித்து அவருக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோன்னு காமிக்கிற மாதிரி மக்கள் கூட்டமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ் இனம் மேலே வரணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் சைனாக இருந்தது. எதிர்மறையாக நல்லா ஒரு நேர்மறையாக இருந்தது. ஒரு வெற்றிக்கான அறிகுறிகள் மாதிரி நல்லா தெரிஞ்சது. ஆனால் இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத மத்திய அரசோ மாநில அரசோ யாரோடதும் தெரில. ஆனால் தேர்தல் ஆணையம் மூலமாக நம்மளுடைய அந்த விவசாய சின்னத்தை முடக்கி இந்த கடந்த 10-15 நாட்களாக பார்த்திங்கன்னா இந்த செய்தி தான் போயிட்டே இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் இது என்னடா இது இந்த இனத்துக்கு வந்த சோதனைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதற்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன தீர்வு எடுக்கணும், இல்லை நம்மளால் முடிஞ்சது என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் நான் சரி நம்மளால் முடிஞ்சது காணொலிகள் பதிவுகளை போடுவோம். நம்மளால் களப்பணி செய்ய முடியாது, நமக்கு வேலை போல் சொந்த வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் களப்பணி செய்ய முடியலனா கூட இந்த தமிழ் தேசியத்தை இந்த சின்னம் முடக்கப்பட்டிருந்தாலோ இல்லை வேறு புது சின்னங்கள் கொடுத்தாலோ அது வீரியமாக கொண்டு போய் சேர்க்கணும். நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிமார்களில் எல்லோரும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் நம்மளோட பங்களிப்பும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை திரும்பி போட ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக இனிமேல் சேனலில் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊடகமாக மாறி இந்த கட்சியை பற்றி, இந்த தேர்தல் நேரத்தில் கட்சியை பற்றி, கட்சியோட கொள்கைகளை பற்றி சொல்லுங்கள். நானும் ஞாயிற்றுக்கிழமைகளில் களப்பணியும் செய்யலாம்னு இருக்கிறேன். அதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ போட்டேன். பெருசாக எடிட் பண்ணியோ அந்த மாதிரிலாம் போடலை. மனசில் பட்டதை முதல்ல பேசிட்டால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல இந்த வீடியோ பதிவு போட்டேன். மிக நீண்ட காணொலியாக இது இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காணொலிகள் போடுவேன். இப்போ தான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதையும் பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு காணொலிகள் போடுங்க, இல்லை சோஷியல் மீடியா தளத்தில் உங்களோட பதிவு போடுங்க. புதிய சின்னங்கள் கிடைச்சாலும் புதிய சின்னத்தை உத்வேகத்தோடு கொண்டு போங்க. விவசாய சின்னம் கிடைச்சாலும் இந்த தேர்தல் நேரத்தில் நம்மளுடைய கருத்துக்களை, நம்ம கொண்டு இருக்கிற லட்சியத்தை மக்கள் மனதில் விதைத்து அதை வாக்குகளாக அறுவடை செய்யணும். அதுக்காக எல்லோரும் ஒன்றாக கைகோர்த்து நின்று செயல்படணும். அதுக்காக தான் இந்த காணொலி. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.